அக்பர் போரின் போது ஏற்பட்ட வறுமை. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரஜப் மாதம் கடற்கரை ஓரமாக உள்ள ஓரிடத்திற்கு 300 நபர்களைக் கொண்ட ஒரு படையை எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்படைக்கு ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அமீரா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படையினருக்கு உணவாக ஒரு பை பேரித்தம்பழம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்து அனுப்பி வச்சுருந்தாங்க. போருக்கு சென்ற இடத்துல அப்படையினருக்கு 15 நாட்களாக தங்க வேண்டியதாயிருச்சு. அதனால் அந்த பேரிச்சம்பழம் முழுவதும் தீர்ந்து போயிருச்சு. அப்படையில் இருந்த கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பவங்க மதீனாவுக்கு திரும்பிய பின் கிரயம் தந்து விடுவதாக கூறி சஹாபாக்கள்கிட்ட ஒட்டகையை கடனாக பெற்று அவற்றை அறுத்து அப்படையினருக்கு உணவாக அளிச்சிட்டு இருந்தாங்க. தினசரி 3 ஒட்டகங்கள் வீதம் 3 நாட்கள் அறுத்து உணவளித்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. தொடர்ந்து இவ்வாறு அறுக்கப்பட்டால் ஒட்டகங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும், ஊருக்கு திரும்புறதுக்கு சிரமம் ஏற்பட்டுடும்னு சொல்லிட்டு படைத்தளபதி உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு தடை செய்தாங்க. பிறகு எல்லா இடத்துலையும் உள்ள அவங்கவுங்கள்ட்ட இருக்கிற பேரிச்சம்பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து ஒரு பையில் போட்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் வீதம் பங்கிட்டு கொடுத்து அதை அவங்க வாயில் போட்டு சுவைச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அன்றைய இரவை கழிச்சிட்டு இருந்தாங்க, உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது சொல்வதற்கு எளிதாக இருந்தாலும் அதன் சக்தியும் வலிமையும் தேவைப்படுகிறது. போர்க்களத்தில் ஒரு பேரித்தம்பழத்தை கொண்டு ஒரு நாளை கழிப்பது என்பது மன ஆற்றலையும் அல்லாவோட உதவியும் பொறுத்து தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பிறகு சம்பவத்தை ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கும்போது அப்போது ஒரு மாணவர் கேட்குறாரு, ஹஜ்ரத் அவர்களே, ஒரு பேரித்தம்பழத்தினால் ஒரு நாளை எப்படி கழித்திருக்க முடியும்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த ஒரு பேரித்தம்பழத்தினுடைய மதிப்பு அதுவும் இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும். அந்த நேரத்தில் பசியோட கொடுமையில் அது மட்டும் போதுமானதாக அல்லாவுடைய ஒரு நாட்டத்தினால் அது வயிறு நிறையக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நம்ம வறுமை வரும்போது அல்லாஹ் தஆலாவிடம் நமக்கு நிறைவை தரக்கூடியதை கேட்டு வாங்கிக் கொள்வதற்கு எல்லாம் அல்லா தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.